செவாலியர் சிவாஜி கணேசனையே தேர்தல் களத்தில் எதிர்கொண்டு தோல்வியடைய செய்து 89வது ஆண்டுல எங்களை போல ஒரு இளைஞராக இந்த சட்டப்பேரவைக்கு வந்தவர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். ஏதோ அண்ணன் தான் விஜய் சரவணனை போல முதல் முறை எம்எல்ஏ வந்ததை போலவும், இதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆட்சி பொறுப்புல இல்லாததை போலவும், அண்ணனுடைய கடந்த 5 ஆண்டு காலத்துல எவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டி இருக்க முடியும். நீர்வளம் உள்ளாட்சி மானிய கோரிக்கையின் மீது எங்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஆற்றல் மிக செவாலியர் சிவாஜி கணேசனையே தேர்தல் களத்தில் எதிர்கொண்டு தோல்வியடைய செய்து 89வது ஆண்டுல எங்களை போல ஒரு இளைஞராக இந்த சட்டப்பேரவைக்கு வந்தவர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். நாங்கள் எல்லாம் மாணவர்களா இருந்த பொழுது இளமையான ஒரு அரசியல்வாதியா அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் பார்த்து வியந்துதான் நாங்க கூட அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கறத இந்த இடத்துல அவருக்கு நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஆனால் இப்ப அண்ணன் இங்க பேசியது, இந்த மானிய கோரிக்கை பேசினதுல இருந்து ஏதோ அண்ணன் தான் விஜய் சரவணனை போல முதல் முறை எம்எல்ஏ வந்ததை போலவும், இதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆட்சி பொறுப்புல இல்லாததை போலவும் எங்க மாவட்டத்திற்கு தேவையான பல கோரிக்கைகளை கேட்டாங்க. அதுல அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். பல்வேறு காவிரி வடிநில் கோட்டம், வெண்ணாறு கோட்டம், இதையெல்லாம் பற்றி பேசி வரும் பொழுது எல்லா இடத்திற்குமான பல்வேறு மதகுகள் சீரமைக்கிறது, ஆற்றுடைய தூர்வாடுறது பத்தி எல்லாம் பேசினாங்க. அண்ணனுடைய கடந்த 5 ஆண்டு காலத்துல எவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டி இருக்க முடியும். ஏன்னா அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர், வலிமை மிகுந்த மாவட்ட செயலாளர், எவரையும் எளிதில் கவர்ந்து விடக்கூடிய. இப்ப சொன்னார் தலைவரை நாங்க சந்தித்தோம்னா 4000 கோடியை வாங்கி வந்தாங்க எங்க வருவாய்த்துறை அமைச்சர்னு. அதே போல எங்க அண்ணன் எங்கள் களத்துல அரசியலில் எதிர்ப்பா இருந்தாலும் களத்துல எல்லோரையும் ரொம்ப பாராட்டி பண்பா நடக்கிறவரு. நினைத்திருந்தால் 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன் எதுக்காக. எங்களுடைய கள்ளப்பெரும்பூர்ல தஞ்சையின் நீராதாரமாக அடித்தளத்தில் இருக்கக்கூடிய நீராதாரத்தை வழங்கக்கூடிய செங்கழுநீர் ஏரிக்கு அண்ணன் சொந்த நிதிகளின் மூலம் சில செயல்பாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கடந்த அரசுகள் ஒதுக்கிய நிதி முறையா பயன்படுத்தப்படாததனால அந்த ஏரி முழுமையா தூர்வாரப்படவில்லை. 650 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த ஏரி 2500 ஏக்கர் பரப்பளவு விவசாயத்திற்குரிய அந்த ஏரி முறையா பராமரிக்கப்படல. கடந்த ஜூலை 18 மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சருடைய பிறந்த நாளுக்காக ரூபாய் 50,000 நான் சொந்த நிதி என்னுடைய சம்பள பணத்தை கொடுத்து தன்னார்வலர்களை ஊக்குவித்ததன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு 18 லட்சம் ரூபாயில ஒட்டுமொத்த 7 கிலோமீட்டருக்கு சுற்றுப்புறத்தில் உள்ள கரை அமைக்கப்பட்டு விட்டது. அதுக்கு அரசு ஏதாவது நிதி வழங்கினா, இது அண்ணன் சந்திரசேகரன் அவருடைய தொகுதி தான் கூட, தஞ்சையின் நிலத்தடி நீர் உயர்ந்தாதான் குடிநீர் பஞ்சம் இல்லாம இருக்குங்கிற ஒரு மக்கள் மீது கொண்ட அன்புல நான் அந்த திட்டத்துல முன்ன போனேன். அது அண்ணன் நீங்க சொன்னாங்க, அதுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி சொல்றேன். அந்த கள்ளப்பெரும்பூர் ஏரிக்கு நிதி ஒதுக்கணும். இது இங்க அண்ணன் பேசுறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு வாய்ப்பை இந்த அவையில தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் அண்ணன் சார்பில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.